Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அண்ட் இன்றைக்கு நான் இந்த வீடியோ செய்கிற நோக்கம் என்னென்னா, நிறையாக்க கேட்டிருந்தாங்க ஏன் நாங்கள் ஜெம் ஸ்டோனை பற்றி மாணிக்கத்தை பற்றி படிக்கணும் என்று. இந்த மாணிக்கத்தை பற்றி, ஜெம் ஸ்டோன் பற்றி, ரத்தினக்கல் பற்றி, why we have to understand, why we have knowledge, why we should learn about it. The reason is vast. அதோடைய காரணங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் முக்கியமான சில காரணங்கள், நாம் எமது பணத்தை எதில் முதலீடு செய்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போன்று நகை தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஷாப் செய்யக்கூடியவர்கள், அந்த ஷாப்பை ஓனராக நடத்தக்கூடியவர்கள், அதிலே இருக்கக்கூடிய மேனேஜர்கள், அதே போன்று சேல்ஸ் விற்பனையாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள் என்று இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி ட்ரேட் ஒரு வாஸ்டான ட்ரேட். இதில் கரண்ட்லி தற்போது நீங்கள் கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டாலும் இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையில் எமது சமுதாயம், முஸ்லிம்கள் முக்கியமாக இந்த துறையில் கொடிகட்டி பறந்த காலம் இருக்கின்றது. அதே போன்று இன்னும் அதிலே யார் இந்த துறையில் சிறந்தவர்களாக விளங்குகின்றார் நீங்கள் பார்த்தால், அவர்களிடம் இந்த துறையை முக்கியமாக எக்கானமிக்ஸ், இதோட பொருளாதார அடிப்படையிலான விளக்கம் ஒன்று இருக்கின்றது அவர்களிடம். எந்த மாணிக்கத்தில் நான் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும், எந்த மாணிக்கத்தை நான் உடனடியாக விற்க வேண்டும், எந்த மாணிக்க வர்க்கத்தை நான் வைத்து கொள்ள வேண்டும், அதாவது 1 வருடங்களுக்கு பின்னால், 3 வருடங்களுக்கு பின்னால், 5 வருடங்களுக்கு பின்னால் எவ்வகையான மாணிக்கங்களை நான் விற்க வேண்டும் என்றொரு தெளிவு எங்களிடம் இருக்க வேண்டும். எனவே இந்த மாணிக்கத்தை பற்றி, இரத்தினக்கல் பற்றி அறிவு இல்லாமல் ஒருவர் இதனில் முதலீடு செய்வாரானால், ஒருவர் சொல்லுகின்றால் அவருக்கு வருடக்கணக்கான அனுபவம் இருக்கின்றது. அதாவது அவருக்கு 20 வருடம் அல்லது 10 வருடம் 30 வருடம் என்ற அனுபவம் இருக்கின்றது. ஆனால் அவரது அனுபவம் அவருக்குரியதாக இருக்கும். அவர் எவ்வகையான பிரச்சினைகளை, எவ்வகையான மாணிக்கங்களை தனது வாழ்க்கையில் கண்டாரோ அதை பற்றிய அனுபவத்தை தான் உங்களிடம் அவர் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் மாணிக்கம் என்பது இது